ஊடகங்கள் நாட்டின் ஐக்கியத்திற்காக செயற்படுவதன் அவசியமும் அதில் காணப்படுகின்ற சவால்கள் குறித்தும் கடந்த வாரம் பார்த்தோம். இப்போது ஊடகங்கள் தமது பணியின் போது எதிர்கொள்கின்ற பொதுவான சவால்கள் குறித்து ஆராயவுள்ள திறந்த கலந்துரையாடல் ஒன்றுக்கு செல்ல இருக்கின்றோம். சவரக்கத்தியில் தயிர் உண்ணுவதற்கு ஒப்பான இலங்கையின் ஊடக பாவனையின் அரசியல் யதார்த்தம் எனும் கருப்பொருளில் இம்மாதம் 2ஆம் தேதி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் திறந்த கலந்துரையாடல் ஒன்றுக்கு இவர்கள் ஒன்று கூடினர். தெரண தொலைக்காட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடலுக்கு பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரபல ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். මාධ්‍යයට තියෙන ගැටලුව තමයි මාධ්‍යයට තියෙන සීමා. තොරතුරු දැනගන්න ඉඩකඩ නැහැ. තොරතුරු වසන් කරනවා. විවිධ වරප්‍රසාද අනපනක් තියෙනවා. මේ ආදී ප්‍රශ්න තියෙන නිසා තමයි මාධ්‍යයට ප්‍රජාතන්ත්‍රවාදය පෝෂණය කරන්න ප්‍රවර්ධනය කරන්න නොහැකි වී තිබෙන්නේ කියන එක අද සමාජයේ තිබෙන කතිකාවන්ගෙන් එකක්. ඒකට තියෙන බාධාව වුන් අදහස් කරන පරිදි රාජ්‍ය විශේෂයෙන් දේශපාලන ක්‍රියාකාරී මම විශ්වාස කරනවා අපේ වගකීමක් තිබෙනවා රජයක් හැටියට මේ සියලු මාධ්‍ය සංවිධානය කිරීමත් ඒ වගේම ඒ සඳහා අවශ්‍ය කරන පහසුකම් සපයීමටත් රජයකට විශාල වගකීමක් තිබෙනවා. ඒ දැලිපිහියෙන් කිරිකෑම කියන මාධ්‍ය වචනය ගැන අපි කතා කරද්දී අනිත් පැත්තක් තියෙනවා දැලිපිහියෙන් මාධ්‍ය වේදීන්ගේ පිටවල් කැපීම මාධ්‍ය වේදීන්ගේ කටවල් කැපීමත් මේ දිනවල පහුගිය දිනවල අපි දැකපු දෙයක්. නිසා දැලිපිහියෙන් කිරිකනවා වගේම අද සමහර මාධ්‍ය වේදීන්ට දැලිපිහියෙන් කට කපා ගන්න වෙච්ච පිට කපා ගන්න වෙච්ච යථාර්ථිකුත් අපේ රටේ දේශපාලනය තුල තියෙනවා. මේ අමීරි තත්ත්වයක් අපි වෙනස් කරන්න ඕනේ. சமூகத்தினுள் ஊடகங்களைப் போன்றே அரசியலின் தாக்கமும் அதிகமானதாகும். இந்த நிலையில் அவர்களுக்கிடையில் முறையான தொடர்புகளை ஏற்படுத்துவதன் ஊடாக சிவில் சமூகத்தின் தகவல் அறியும் உரிமை பாதுகாக்கப்படுகின்றது. எனினும் யுத்த சூழல் காணப்படுகின்ற இலங்கை சமூகத்தில் இத்தகைய தொடர்புகள் போதுமானதாக இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாகும். சுதந்திர ஊடக பணியானது சவால்மிக்க ஒன்றாக மாறியிருக்கின்ற அதே நேரம் நாட்டின் வடபகுதியில் வாழ்கின்ற மக்களது உண்மையான தகவல்களை தென்பகுதி ஊடகங்கள் பெற்றுக்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுவதாக தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. புலனாய்வு ஊடக பணியில் ஈடுபட்டு இன்றைய அரசியலை விமர்சிக்கின்ற ஊடகவியலாளர்கள் இருந்தாலும் இலங்கையில் இடம்பெறுகின்ற யுத்தம் தொடர்பில் அறிக்கையிடுவது சவால் மிக்கதென பலரும் கூறுகின்றனர். அதே நேரம் ஊடகவியலாளர்கள் அண்மை காலங்களில் மிக மோசமான அனுபவங்களை சந்தித்தமை காணக்கூடியதாக இருக்கின்றது. තුරෙන්නෙත් දකුණෙන්නෙත් නැගෙනහිරින්නෙත් බටහිරින්නෙත් ශ්‍රී ලාංකිකයෝ කියන තත්ත්වයට ආපු දවසට ඒක මම හිතන්නේ මාධ්‍යයට කරන්න පුළුවන් යම්කිසි කාර්යයක් තියෙනවා. මාධ්‍යයේ කාර්යය කරනකොට එතන ඉඳන් බැටන් එක අරන් යන්න සමාජයත් ලෑස්ති වෙලා තියෙන්න ඕනේ. ඉතින් එදාට මම හිතන්නේ අපිට වඩාත් හොඳ සමාජයක් සහ හොඳ මාධ්‍යයක් ගැන කතා කරන්න පුළුවන් වෙයි. එතකොට කිරිකණ්ඩ දැලපිහි ඕන වෙන එකක් නැහැ. ஊடகங்கள் எந்த ஒரு சமுதாயத்தினதும் 4வது அதிகார தளமாகும். அதே நேரம் அரசியல் சமுதாயத்தை இயக்குகின்ற 1வது அதிகார தளம். ஆகவே இவ்விரு தரப்புகளுக்கிடையில் ஆக்கப்பூர்வமான கருத்தாடல் இடம்பெறுவது சிறந்த ஊடக பணிக்கும் அமைதியான தேசத்தின் உருவாக்கத்திற்கும் நல்லதொரு பாலமாக அமையும். அதற்காக இவ்வாறான முயற்சிகள் காலத்தின் தேவையாகும். யாழ் மீனவர்கள் கலையும் சமகால அரசியலும்